ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரைட் இஷ்யூ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது வந்து ஆன்லைன் மெத்தட் வந்து பண்ண போகிறோம். ₹22க்கு வந்து இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஈஸியஸ்ட் வே வந்து இது வந்து நம்ம ரைட் இஷ்யூ வந்து வாங்குறது எப்படின்னா ஆன்லைன் தான். ஸோ அதனால தான் ஆன்லைன் மெத்தட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்லைனும் இருக்குது. நான் வந்து ஆன்லைன் மெத்தடுக்கு ஓப்பன் பண்ணுறேன். லைக் அதில் வந்து ரெக்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஐபிஓ அண்ட் ரைட் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். அக்கௌண்ட் நம்பர். நான் அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்மளோடத செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமேலும் உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் நேம் எல்லாமே காட்டும். அதை வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னே வந்துட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போங்க. எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஒன்ஸ் இந்த பேஜ் லோட் ஆனோடனே இப்படி தான் இருக்கும். ஐ வாண்ட் அப்ளை ஐபிஓ ஆர் ஐ வாண்ட் ரைட் இஷ்யூ. நம்ம வந்து ரைட் இஷ்யூ தான் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம இப்போ ரைட் இஷ்யூ தான் பண்ண போகிறோம். ரைட் இஷ்யூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளோட நேமும் பேன் கார்டும் ஆல்ரெடி இருக்கும். நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும்னா டிஓபி, அதுக்கப்புறமேல் வந்துட்டு நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். நான் வந்து இப்போ வந்துட்டு என்னோட டிஓபியை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கரெக்டான டிஓபி ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு. பிகாஸ் மிஸ் ஆனால் நமக்கு வந்துட்டு நம்மளால் ரைட் இஷ்யூ வந்து நம்மளால் வாங்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து என்டிஎஸ்எல், சிடிஎஸ்எல்னு இருக்குது. என்னோடது வந்து சிடிஎஸ்எல் தான். இது வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் வந்து சிடிஎஸ்எல் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிபி நேம் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் தான் இருக்குது என்னோடதில் டிமேட் அக்கௌண்ட்டில். விச் மீன்ஸ் நான் பேடிஎம் மணி ஐஎன்டி மணியில் பார்த்தேன். இந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பரில் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை போடக்கூடாது. நம்மளோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் ஆர் பிஓஐடி நம்பர்னு இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட பேடிஎம் மணி, செரோதா அதில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சப்போஸ் எதனா மிஸ் ஆனது நம்ம சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரைட் இஷ்யூ வந்து நமக்கு வராமல் போய்டும். ஸோ நான் அப்ளை எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு 2-3 தடவை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் என்ன அடுத்த செக்ஷன் போகணுன்னா பிட் குவான்டிட்டி, விச் மீன்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விச் மீன்ஸ் குவான்டிட்டி வாங்க போகிறீங்கிறது தான் செக் பண்ண போகிறோம். இது வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே காட்டிடும் எவ்வளோ வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னு. சவுத் இந்தியன் பேங்க்னு எனக்கு வந்து 2 வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நான் 2 கொடுக்குறேன். உங்கள் இதில் எவ்வளோ இருக்கோ, உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ உங்களால் இது வந்து வாங்க முடியும். 4க்கு 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 4 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு வந்து 2 தான் வந்திருக்கு. நான் 2 கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே போயிடும். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறமேலு வாங்கிட்டோங்கிற சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து வரும். நம்மளோடது என்ன இதில் இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுறது பக்கத்துலேயே வந்து ரைட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஆர்டர் பேங்க்கை 30 டேஸில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதில் காட்டிடும். இதில் சவுத் இந்தியன் பேங்க்கோடது காட்டுது. நான் 2 வாங்கியிருக்கேன். இன்ட்டு 44 இது அப்படியே இருக்கும். இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம வந்து அப்படியே செக் பண்ணிக்கலாம் இன் ஃப்யூச்சரில் கூட. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஆன்லைனில் நம்ம ஈஸியாகவே பண்ணிக்கலாம். பேங்க்குக்கு போயிட்டு போனால் அப்ளிகேஷன் அவங்க கொடுப்பாங்க, ஃபில் பண்ணணும். இதே ப்ராசஸ் தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். ஈஸியஸ்ட் வே தான். எல்லா பேங்க்லேயுமே இது இருக்குது. என்கொயரிங்கிற காலத்தில் போயிட்டு அப்ளை ரைட் இஷ்யூ கொடுத்து ஆர் ஐபிஓ அந்த காலத்தில் போய் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தடு. யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.